ஜெனசிஸ் 3:18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அந்த நாளிலிருந்து முள் ஒரு சாதாரண செடி இல்லை, அது சாபத்தின் அடையாளம். ஆண்டுகள் கடந்தன. மனிதன் அந்த முள்ளை சாபமாக பார்த்தான். சில கைகள் முள்ளை பிடித்தது, அதை வளைத்து சுருட்டி ஒரு சாபத்தின் கீரிடமாக மாற்றினார்கள். அவர்கள் அதை இயேசு கிறிஸ்துவின் தலையில் வைத்தார்கள். முள் அவரது தலையை துளைத்தது, இரத்தம் சொட்டியது. அந்த இரத்தம் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 படி, என் சாபத்தின் அடையாளம் ஜெயத்தின் அடையாளமாய் மனித குலத்தின் பாவத்தை போக்க வந்த ராஜாவின் கீரிடமாக மாற்றினார். இன்று நம்முடைய அடையாளம் பாவமுடையதாய், தோல்வியுற்றவனாய், எதற்கும் உதவாதவனாய், பிறருக்கு சாபமாய் காணப்பட்டாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை ஜெயம் கொள்கிறவர்களாக, நீதிமானாக, பூமிக்கே ஆசீர்வாதமான அடையாளமாக தேவன் மாற்றுவார்.